Audio Jungle. على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولتجدنهم أحرص الناس على حياة ومن الذين أشركوا يود أحدهم لو يعمر 1000 سنة وما هو بمزحزحه من العذاب والله بصير بما يعملون صدق الله العلي العليم وقال رسول الله صلى الله عليه وسلم فإذا رأيتم ذلك فادعوا الله وكبروا وصلوا وتصدقوا வல்லவனை போற்றி வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலாத்தையும் ஸலாமையும் சொல்லியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மனிதனை எப்படி படைத்திருக்கிறான் என்றால், ஒவ்வொரு மனிதனுமே ஏதோ ஒரு பொருளின் மீது அவன் முஹப்பத்து உடையவனாகவே இருக்கின்றான். அந்த முஹப்பத்தை அவன் வைப்பதன் காரணத்தினால் இந்த உலகத்திலேயே அவன் நிரந்தரமாக வாழ வேண்டும், நிரந்தரமானவனாக மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கையை ஒவ்வொரு மனிதனும் நேசிக்கின்றான். சோதனைகள் வந்தவுடனேயே இவ்வளவு காலம் நன்றாக இருந்தோமே என்பதை அவன் சிந்திப்பதில்லை, மாறாக அல்லாஹ்வை குறை சொல்கிறான். இது ஒவ்வொரு மனிதனுடைய இயல்பு. அப்போ எவ்வளவுதான் நீங்கள் யார் மேலே அன்பு வைத்திருந்தாலும் இறைவன் திருக்குர்ஆனிலே ஒரு வசனத்தை சொல்கிறான். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத் என்று சூரா ஆல இம்ரானிலே அல்லாஹ் சொல்கிறான். ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ மௌத்து அப்படின்றத வச்சு தான் மனிதனை இறைவன் படைக்கிறான். நீங்கள் எவ்வளவு காலம் வாழ்வீர்கள் என்பதை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அமாரு உம்மத்தி, என்னுடைய உம்மத்தினுடைய வாழ்வு காலம் 60 முதல் 70 வரை உட்பட்ட காலம்தான் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒவ்வொரு மனிதனும் அவ்வளவு காலம்தான் வாழ முடியும். ஆனால் எல்லாரிடத்திலையும் நான் அதிக காலம் வாழ வேண்டும் என்கிற ஆசையும் இருக்கிறது. இப்போ குர்ஆனில் அல்லாஹ் கண்டிப்பாக மௌத்தா போவீங்கன்னு சொல்லிட்டான். ஆனால் எல்லாருக்குமே வாழக்கூடிய ஆசை இருக்குது இல்லையா? அப்போ உலமாக்களும் மார்க்க அறிஞர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு மனிதனினுடைய ஆயுள் காலத்தை நீட்டிக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது என்று சொல்லி காட்டுறாங்க. அப்போ இன்றைய தினம் எந்தெந்த அமல்களை ஒரு மனிதன் செய்தால் அவனுடைய வாழ்வு காலம், ஆயுள் காலம் நீட்டிக்கப்படும் என்பதை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்னு ஹிப்பான் என்கிற ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யப்படுது, மன் அஹப்ப ஐ யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி, எந்த மனிதன் தன்னுடைய உணவிலே, உணவுன்னு சொன்னால் ரிஸ்க்குன்னு எடுத்துக்கும், ஆனால் உணவு மட்டும் கிடையாது. நம்ம நினைக்கிறது உணவு மட்டும்தான் ரிஸ்க் என்று நாம் நினைக்கிறோம். ரிஸ்க் என்பதற்கு அறிஞர்கள், மார்க்க அறிஞர்கள் விளக்கம் சொல்கிற போது, அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு மனிதன் பெறுகிற அத்தனை நிஅமத்துக்குமே ரிஸ்க் என்று பெயர். அப்போ யாருக்கு ரிஸ்கிலே அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும், விசாலமாக்கப்பட வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ, வயுன்ஸஉலஹு ஃபீ அஜலிஹி, அவருடைய வாழ்வு காலம், அவருடைய ஆயுள் காலம், அவருடைய தவணை காலம் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ, ஃபல் யத்தகில்லாஹ, எல்லாத்தையும் ஸல்லல்லாஹு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்வு காலம் நீட்டிக்கப்படணுமா, நீங்கள் அல்லாஹ்வுக்கு தக்வா செய்யுங்கள் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒவ்வொரு மனிதன் பிறந்ததற்கு பிறகு, அவனுடைய மரணம் முடிவு செய்யப்பட்டதற்கு பிறகு அவன் எப்படி வாழ்கிறான் என்பதை பொறுத்தும் ஒவ்வொரு மனிதனினுடைய ஆயுள் காலம் தீர்மானிக்கப்படுகிறது. அதனால தான் சொல்லுவாங்க, தக்குவான்னா நம்ம நினைக்கிறோம் அல்லாஹ்வுக்கு பயப்படுறதுனா அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறான் அப்படின்ற அந்த ஒரு அச்சம் எல்லாரிடத்துலையும் இருக்குதான்னு கேட்டால் கிடையாது. அதனால தான் சொல்லுவாங்க, தக்வாவை 2 வகையாக இறைநேசர்கள் பிரிப்பார்கள். ஒன்று இப்திதாஉல் ஹிதாயத்தி, ஹிதாயத் என்றால் நேர்வழியினுடைய ஆரம்பம் தக்குவா. அதே மாதிரி நேர்வழியினுடைய இன்திஹா தக்குவா. ஆனால் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம், நேர்வழியினுடைய ஆரம்பமும் நேர்வழியினுடைய முடிவும் தக்குவா என்று சொல்கிறாங்க.
அப்போ நேர்வழியினுடைய ஆரம்பம் என்று சொல்கிற போது வெளிரங்கத்திலே ஒரு மனிதன் தக்வா கொள்ள வேண்டும். வெளிப்படையில் ஒரு மனிதர் சொல்கிறாரு, அவர் தொப்பி போடுறதில்லை, பள்ளிவாசல் பக்கமாக வரதில்லை, அதே மாதிரி அல்லாஹு தாலாவை ரமலானுடைய சமயத்தில் நோம்பு நோக்கிறதில்லை. ஆனால் அவர்கிட்ட போய் அல்லாஹ்வுடைய தக்வாவை நீங்கள் வைத்திருக்கிறீங்களான்னு கேட்டால் என்னுடைய உள்ளத்துக்குள்ளே வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது தப்பு தானே. ஏன்னா அல்லாஹ் தக்வாவை உள்ரங்கத்திலே பார்ப்பவன் அல்லாஹ் தான். ஆனால் உள்ரங்கத்திலே இருப்பதை ஒரு கண்ணாடி போல வெளியிலே கொண்டு வருவது நம்முடைய உடல் ரீதியாக நாம் செய்யக்கூடிய அமல்களும் இபாதத்துக்களும். ஒருவர் என்ன செய்கிறாரு, அல்லாஹ் அல்லாத மற்றவர்களினுடைய பெயரை சொல்லி திக்ர் செய்கிறார். அப்போ என்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ் மேலே நான் முஹப்பத்து வச்சுருக்கிறேன், ஆனால் வெளிரங்கத்தில் என்ன செய்கிறேன், அல்லாஹ் அல்லாத மற்ற பொருட்களையும் நான் திக்ர் செய்கிறேன் அப்படின்னாரு. இதை ஏற்றுக்க முடியுமா? நிச்சயமாக ஒரு காலம் முடியாது. ஏன்னா அல்லாஹ்வுக்கு பிடிக்காதது ஷிர்க், இணை வைத்தல் அப்படின்றது. அப்போ நம்முடைய வெளிரங்கத்திலேயும் நான் உண்மையான முக்மீன் என்பதை ஒரு முக்மீன் வெளிக்கொண்டு வர வேண்டும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தஷப்பஹ பி கௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் ஒரு கூட்டத்தினரை போலவே நடந்து கொள்கிறாரோ ஒப்பாக அவர் அந்த கூட்டத்தை சார்ந்தவர் அப்படின்னாங்க. அதனால தான் அவங்க ஏதாவது பண்டிகையை கொண்டாடுறாங்கன்னா அந்த பண்டிகையை நீங்களும் வாழ்த்துக்கள் கூறினாலோ அதையும் நீங்கள் கொண்டாடியதை போலத்தான் சட்டம் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அப்போ முதல்ல ஒரு மனிதன் தன்னுடைய வெளிரங்கத்தை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். வெளிரங்கத்தை தூய்மைப்படுத்துகிற போது அல்லாஹ் இன்னொரு வசனத்தை சொல்வான், இனல் பசர வல் புவாத குல்லு உலாய்க்க கான அன்ஹு மஸ்ஊலா. நிச்சயமாக உங்களுடைய பார்வைகளும் உங்களுடைய உள்ளங்களும் அதை பற்றி நாளைக்கு மறுமை நாளிலே விசாரிக்கப்படும்னு அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி நஃப்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யக்ஸிபூன். அந்த மனிதர்களாகிய நமக்கு கியாமத்துடைய நாளில் அல்லாஹு தாலா வாய்க்கு சீல் போட்டுருவான், வாய்க்கு முத்திரையிடப்படும். ஏன்னா இந்த உலகத்திலேயே ஒரு மனுஷன் தப்பு செஞ்சுட்டான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கு பிறகு நீ தப்பு செஞ்சியான்னு கேட்டால் என்ன சொல்லுவான்? முதல்ல நான் செய்யலை, எல்லாரும் பார்த்தாச்சு. ஆனாலும் தன்னுடைய குறையை மறைக்கவும் பொய் சொல்லவும் மனிதன் பழகிவிட்டான். அதனால் நாளைக்கு மறுமையிலையும் அல்லாஹ் தாலா இன்ச் பை இன்ச், என்னென்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது லா யுகாதிரு சகீரத்தின் வலா கபீரத்தின் இல்லா அஹசாஹா, சின்ன விஷயம் இதை கூடவா அல்லாஹ் நோட் பண்ணி வச்சிருப்பான்னு நம்ம நினைப்போம். அந்த அளவுக்கு மலக்குமார்களை வைத்து இறைவன் கண்காணிக்கிறான். ஒவ்வொருத்தரட்டையும் 2 மலக்குமார்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒருவர் நன்மையை செய்தால் கண்காணிக்க வேண்டும் என்பதற்காகவும், இன்னொருத்தர் தீமையை செய்தால் அதை கண்காணிப்பதற்காகவும் ரகீப் அதீத் என்கிற 2 மலக்குமார்களை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதனால தான் வாய்களுக்கு நாளைக்கு பூட்டு போடப்படும். பூட்டு போடுறதுக்கு பிறகு என்ன நடக்கும் அல்லாஹ் சொல்கிறான் தெரியுமா? தஷ்ஹது அர்ஜுலுஹும், அவங்களுடைய கால்கள் அவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். நான் இந்த மாதிரி தவறான இடத்துக்கு நான் நடந்தேன் யா அல்லாஹ் அப்படின்னு நம்முடைய காலு நாம் செய்த குற்றத்தை பற்றி இறைவனுக்கு முன்னால் சாட்சி சொல்லும். அதே போல் நம்முடைய கரங்களும் நம்முடைய மற்ற எல்லா அவயங்களுமே நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நஃப்திமு அலா அஃப்வாஹிஹிம், அல்லாஹ் தான் நம்ம வாய்க்கு என்ன செஞ்சிருவான்? சீல் போட்டுடுறான். அப்போ சீல் போட்டதுக்கு பிறகு நமக்கு நாம் செய்கிற எல்லா விஷயமும் நமக்கு எதிராகவே பாதகமாகவே சாட்சி சொல்லிவிடும். நம்ம நினைக்கலாம் நம்ம அல்லாட்ட போய் இல்லையா அல்லான்னு சொல்லி மறுப்பேறலாம் அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் நம்முடைய உறுப்புகள் சொல்கிற சாட்சி. அது அடுத்து 2வதாக சொன்னாங்க தக்குவா, பாத்தினி தக்குவான்னு சொல்லுவாங்க. உள்ரங்கத்திலே ஒரு மனிதன் கொள்ளுகிற தக்குவா. வெளிரங்கத்திலே நீங்கள் தொப்பி போட்டுடலாம், பள்ளிவாசலுக்கு வந்துடலாம். அதே போல் ஒரு முஸ்லீம் ஒரு முஃமினாக உங்களுடைய ஆடைகளை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் இறைவன் பார்ப்பது உங்களுடைய உள்ளத்தை. ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய உடல்களின் பக்கம் பார்ப்பது கிடையாது, உங்களுடைய தோற்றங்களின் பக்கம் அல்லாஹ் பார்க்கறது கிடையாது. வலா இலா அஜ்சாமிக்கும், உங்களுடைய உடல்களின் பக்கம் அல்லாஹ் பார்க்கறது கிடையாது. வலாக்கி யன்துரு இலா குலூபிக்கும், என்றாலும் அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை நோட்டமிடுகிறான். அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தால் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அல்லாஹ் தஆலா நம்ம இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அங்கே ஆலமுல் அர்வாஹ்னு சொல்லுவாங்க, எல்லாருடைய ரூஹுகளும் ஒன்று கூடக்கூடிய ஒரு இடம். அங்கே வச்சு தான் நம்ம இடத்துல சாட்சி பிரமாணத்தை எடுக்கிறான். அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவன் இல்லையா அப்படின்னு அல்லாஹ் அங்கேயே கேட்டுட்டான். அப்போ எல்லோரோடும் சேர்ந்து நாம் என்ன சொன்னோம்? பலா, பலானா அரபியில் ஆம், நீ என்னுடைய ரப்பு தான் அப்படின்னு நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொண்டு சாட்சியை வாயால் ஒழிந்ததற்கு பிறகுத்தான் நாம் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம். எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னா, நாம் அல்லாஹ்விடத்தில் சொல்லிட்டு வந்த அந்த வாக்குறுதியினுடைய அந்த பட்டோலை இருக்கிறதே, அதுதான் ஹஜருல் அஸ்வத்துக்கு உள்ள அல்லாஹ் வச்சிருக்கான்னு சொல்லுவாங்க.
அப்போ நாம் செய்கிற ஒவ்வொன்றையும் அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம நிரந்தரமாக இந்த உலகத்தில் வாழ போகிறோம் அப்படின்ற மாதிரியே நம்முடைய அமல்களும் நம்முடைய செயல்பாடுகளும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ தக்குவா வரணும்னா முதல்ல நம்ம இடத்துல இருக்க வேண்டியது முஹப்பத். அல்லாஹுடைய முஹப்பத்தை அதிகமாக நீங்கள் வைங்க. அப்படி வைக்கும்போது உங்களுடைய ஆயுள் காலம் அதிகப்படும். ஏன்னா இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அல்லாஹ் நிச்சயமாக தக்வா உடையவர்களை நேசிக்கின்றான். இப்போ ஒரு மனிதனை நமக்கு பிடிக்குதுன்னா அவருக்கு ஏதாவது தலைவலியோ அல்லது அவருக்கு ஏதாவது கஷ்டமோ வர்றதுக்கு நம்ம விரும்புவோமா? கண்டிப்பாக நம்ம விரும்ப மாட்டோம். அது மாதிரி தான் அல்லாஹ்வுக்கு நம்மை பிடித்து விட்டால் நமக்கு எதையும் வருவதற்கு இறைவன் விட மாட்டான். ஒரு இறைநேசரனுடைய, அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஹதீஸ்ல வருது, மன் ஆதாலி வலியன், யார் என்னுடைய இறைநேசர்களை துன்புறுத்துகிறாரோ நோவினை செய்கிறாரோ ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், அவர்களிடத்திலே நான் நேரடியாக போர் அறிவிப்பு செய்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் டைரெக்டாக சொல்கிறான். ஏன்னா அல்லாஹ்வுக்கு பிடிச்சமானவனாக நீங்கள் ஆயிட்டீங்கன்னா உங்களை யார் அடித்தாலும் யார் திட்டினாலும் யார் உங்களை நோவினைப்படுத்தினாலும் அவர்களை பழி வாங்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அப்போ அல்லாஹ்வுக்கு பிடிச்சவனாக ஒரு நாளாவது நமக்கு இருந்திருக்கிறோமான்றதை நம்ம என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா நமக்கும் என்ன வரும், மௌத்து வரும். மரணிக்கக்கூடியவர்கள் எவ்வளவுதான் ஆயுள் காலம் வாழ்ந்தாலும் அந்த 100 அதிகபட்சமாக அந்த 100 தாண்டறதுக்கு யாராலையாவது முடியுமா? முடியாது. ஏன்னா அல்லாஹ் சொல்லிவிட்டான், அது நடந்தே தீரும். அப்போ அடுத்தது சொன்னாங்க, தக்குவாவினால் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது வத்தக்குல்லாஹ வஅலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன். ஒரு மனிதனுக்கு தக்குவாவால் இன்னொரு விஷயமும் கிடைக்கிது, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். எல்லாரோடையும் அல்லாஹ் இருக்கிறான். ஆனால் தக்குவாவுடையவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்வதற்கு காரணம், உனக்கு ஏதாவது ஒன்றுன்னா அல்லாஹ் உன் கூடையே இருக்கிறான். ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்து காஃபிர்களுக்கு பயந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, அல்லாஹ் தஆலா உத்தரவு போட்டுருவான், நீங்கள் போயிடுங்க, இந்த ஊரை விட்டு ஹிஜ்ரத்து செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் உத்தரவு போடுகிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் என்ன செய்வாங்க, பயணம் புறப்படுவாங்க. வெளியிலே இருப்பவர்கள், இந்த காஃபிர்கள் இவங்க வெளியில் போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வெளியிலே வந்து சூழ்ந்து உட்காந்துப்பாங்க. இப்போ ஒரு பள்ளிவாசல் இருக்குது, பள்ளிவாசலுக்கு வெளியில் எல்லாரும் உட்காந்துருக்கிறாங்க, அவங்க கண்ணில் படாமல் நம்மளால் போக முடியுமா? ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுச்சுவேஷன் அதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கிறாங்க, வீட்டை சுற்றியும் காஃபிர்களால் சூழப்பட்டிருக்கிறது. அந்த சமயத்திலே அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்குகிறான், வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் ஸத்தன் வ மின் கல்ஃபிஹிம் ஸத்தன் ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்ஸிரூன் அப்படின்ற ஆயத்து. அவர்களுக்கு மத்தியிலே நாம் திரையை போட்டு விட்டோம் அப்படின்னு அல்லாஹ் அதில் சொல்கிறான். அந்த ஆயத்தை ஓதிக்கொண்டே மண்ணை எடுத்துக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களிலே தூவி விட்டு செல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறத மறைச்சிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கிராஸ் பண்ணி தான் போகிறாங்க. ஆனால் அந்த காஃபிர்களுடைய கண்களுக்கு அல்லாஹ் தென்பட வைக்கவில்லை. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நம்பிக்கை இதுதான், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அல்லாஹ் சொன்னால் எல்லாம் நடக்கும் அப்படின்றத நம்பினாங்க. அதேமாதிரி சௌர குகைக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மாதிரி இந்த ஹிஜ்ரத் செய்கிற பயணத்தில் போய் உட்கார்ந்துப்பாங்க, ஒளிஞ்சுப்பாங்க. ஏன்னா காஃபிர்கள் பின்னாடி துரத்திட்டு வராங்க. அப்போ ஒரு குகை இருக்கிறது, அந்த குகைக்குள்ளே அவங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒளிந்த சமயத்திலே உடனடியாக அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அந்த இடத்திலே புறாவை முட்டையிட்டு குஞ்சு பொரிக்க வைக்கின்றான், சிலந்தியை கூடு கட்ட வைக்கின்றான். இப்படி பலவிதமான விஷயங்களை, பல நாள் நடக்க வேண்டிய, பல மாதங்கள் நடக்க வேண்டிய விஷயங்களை அல்லாஹ் ஒரே நிமிடத்தில் ஏற்படுத்துகிறான். அப்பயுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குகை கிட்ட வந்துட்டாங்க. அந்த காஃபிர்கள் கீழே குனிஞ்சு பார்த்தா தெரிஞ்சிடும், அந்த அளவுக்கு நெருங்கி விட்டார்கள் அந்த காஃபிர்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நாயகமே பயமாக இருக்குது, என்னுடைய உயிரை பற்றி பயம் இல்லை, உங்களுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயம்தான் எனக்கு அப்படின்னாங்க. அப்போ உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, இன்னல்லாஹ மஅனா லா தஹஸன், கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அப்படின்ற வார்த்தை. அப்போ இந்த ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். ஆனால் அதுக்கு உங்களுடைய முழுமையான சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்களாகவும் குர்ஆன் ஹதீஸின் மீது அமல் செய்யக்கூடியவர்களாகவும் நீங்கள் மாற வேண்டும். அப்போது தான் அல்லாஹ் தஆலா இது போன்ற அமானுஷ்ய விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்துவான். அதே மாதிரி ஒரு மனிதன் தக்வா செய்கிறதுனால இல்முல் லதுன்னின்னு சொல்லுவாங்க, அல்லாஹ்விடத்திலிருந்து மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு ஞானம் அது. அது மதரசாக்களில் போய் படிக்கிறதுனாலையோ அல்லது நாம் கிதாபுகளிலே ஓதுவதனாலேயோ கிடைக்கக்கூடிய ஞானம் அல்ல. அல்லாஹ் ஒரு ஞானத்தை வைத்திருக்கிறான், மறைமுகமான ஞானம்.
அந்த ஞானம் யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அவர்கள் இந்த உலகத்திலும் அரசராக வாழ்கிறார்கள், அந்த உலகத்திலேயும் அரசராக வாழ்கிறார்கள். அப்போ நேரடியாக அரசு பதவி கிடையாது. அவங்க நினைத்தால் எதையுமே சாதித்து விடக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு ஆளுமையை கொடுத்திருக்கிறான். ஹஸரத்து ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமோட போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பையனை ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் திடீரென்னு பார்த்து கொலை பண்ணிடுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இது பிடிக்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி இல்லையா, எதுவுமே செய்யாத ஒரு அழகான சிறுவன், அவனை ஏன் நீங்கள் இப்படி கொலை செஞ்சீங்க அப்படின்னு கேட்டுருவாங்க. ஆனால் இந்த பயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் என்ன செஞ்சாலும் என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த பயணத்தை ஹில்ர் அலைஹிஸ்ஸலாமோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் தொடருவாங்க. ஆனால் இப்படி கொலை செஞ்ச உடனே கேள்வி கேட்டவுடன் அதற்கு கடைசியாக விளக்கம் சொல்லுவாங்க, இந்த பையனுடைய பெற்றோர்கள் முஃமினானவர்கள், ஆனால் இந்த பையனுடைய தலையெழுத்தில் இவன் பிற்காலத்திலே காஃபிராகி விடுவான் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. அதனால அல்லாஹ்வினுடைய உத்தரவால் நான் என்ன செஞ்சுட்டேன், இவனை கொலை செஞ்சுட்டேன் அப்படின்வாங்க. அப்போ இதெல்லாம் அல்லாஹுவுக்காக வேண்டி நேசியம் கொண்டு அல்லாஹவை பயந்து வாழக்கூடிய அடியார்களுக்கு அல்லாஹ் தருகிற ஞானம். அடுத்து சொல்லுவாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, தஅசில் இலாஹ வஅன்த தல்ஹரு ஹுப்பஹு, நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறேன் எல்லா முஃமினானவர்களும் சொல்கிறீங்க, ஆனால் ஹாதா முஹாலுன் ஃபில் கியாசி பதீஉன், ஆனால் இது எனக்கு புதுசாக தெரியுது. ஏன்னா லவ்கான ஹுப்புக சாதிக்கன், நீ உண்மையிலேயே அல்லாஹ்வை நேசிக்கிறவனாக இருந்தால் இன்னல் முஹிப்பல் இமன் யுதிஉ முதிஅ, நிச்சயமாக நீ அல்லாஹ்வை நேசிக்கிறன்னா அவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை ஒரு அணு அளவும் செய்ய மாட்டாய் அப்படின்னாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்போ நாளைக்கு மறுமையில் அவங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. நாம் நம்முடைய நிலையை எண்ணி பார்க்க வேண்டும். ஏன்னா நாளைக்கு மறுமையில் எனக்கு இவங்க பரிந்துரை செய்வார்கள், அவர்கள் பரிந்துரை செய்வார்கள், எல்லாமே இருக்குது. ஆனால் அல்லாஹ் தீர்ப்பு வழங்கியதற்கு பிறகுத்தான் பரிந்துரை என்கிற விஷயத்தை அல்லாஹ் கையில் எடுப்பான். அப்போ நீங்கள் தவறு செய்தாலும் உங்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். ஏன்னா ஒரு முஃமினுக்கு கண்டிப்பாக சொர்க்கம் இருக்கிறது. ஆனால் தவறுகள் செய்த காலம் வரை நரகத்திலே தண்டனை அனுபவித்து தான் ஆக வேண்டும். நரகத்தில் குறைந்தபட்ச தண்டனையாக ஹதீஸ் கிதாபில் வருகிறது, ஒரு மனிதன் நினைப்பான் அதை தான் ரொம்ப பெரிய தண்டனையாக. என்ன தண்டனை தெரியுமா, நரகத்தினாலான 2 செருப்புகள் அவனுக்கு அணிவிக்கப்படும். அந்த செருப்புகளை அவன் போட்ட உடனேயே அவனுடைய மூளை கீழே உருகி ஊற்றிவிடும். அப்போ இதுதான் நரகத்திலேயே ரொம்ப கொடூரமான தண்டனையாக அந்த தண்டனையை அனுபவிப்பவருக்கு தோன்றும். ஆனால் அல்லாஹ் சொல்வானா, இதுதான் நரகத்தில் இருக்கிறதுலேயே லேசான தண்டனை. அப்போ நாம் இதையெல்லாம் தாங்குவதற்கு சக்தி பெற்றிருக்கிறோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஆயுளை அதிகப்படுத்தக்கூடிய விஷயமாக அடுத்து இமாம்கள் சொல்லக்கூடிய விஷயம் உறவுகளை ஆதரித்தல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க ஹதீஸில், அதே ஹதீஸில் இப்னு ஹிப்பான் என்கிற கிதாபில் பதிவு செய்யப்படுது, மன் அஹப்ப அன் யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ அன் யுன்ஸா லஹு ஃபீ அஜலிஹி ஃபல் யஸில் ரஹிமஹு, உங்களுடைய உறவினர்களோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்கள் அப்படின்னாங்க. இப்போ நிறைய உறவினர்கள் எனக்கு அவனை பிடிக்கல, எனக்கு இவனை பிடிக்கல நம்ம சொல்லலாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு வாசகத்தை கவனியுங்கள், சில்மன் கதஅக, உன்னை பிடிக்கலன்னு யார் சொல்கிறானோ அப்படிப்பட்ட உறவினர்களோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்கள். வஹசின் இலாமன் அசா இலைக்க, உனக்கு யார் கெட்டது பண்ணானோ அவனுக்கு நீ நல்லது பண்ணுனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இதெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தந்த உபதேசங்கள். ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, நாயகமே என்னுடைய உறவினர்கள்ட்ட நான் நல்ல முறையில் நடந்துக்கிறேன், ஆனால் அவங்க என்கிட்ட மோசமாக நடந்துக்கிறாங்கன்னு சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்கள் நல்ல முறையிலேயே நடந்து கொள்ளுங்கள், அவங்க மோசமாக நடந்து கொண்டால் அப்போ நீங்கள் நல்லவர் தான், ஆனால் அவர்கள் நாளைக்கு நரகத்திலே தண்டனைக்குரியவர்களாக ஆகிவிடுவார்கள் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் லைலத்துல் கத்ர் என்கிற இரவில் அல்லாஹ் தஆலா 1000 மாதங்களை விட சிறந்த இரவுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு இரவிலும் அல்லாஹ் சில பேருடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான். அதில் முதுமினு ஹம்ரின், எப்பயுமே சாராயம் குடிக்கக்கூடிய ஒரு நபர். அப்போ சில சமயத்தில் குடிக்கலாமான்னு கேட்கக்கூடாது, ஏன்னா சாராயத்தையே குடிக்கக்கூடாது, அதுதான் இஸ்லாம் சொல்கிற விஷயம். அதே மாதிரி ஸல்லல்லாஹு இதில் சொல்கிறாங்க, அந்த லைலத்துல் கத்ரிலேயும் அல்லாஹ் மன்னிக்காத ஒரு நபர் யார் என்றால் காத்திஉ ரஹ்மின், உறவுகளை துண்டிக்கக்கூடியவன் என்று ஒரு அறிவிப்பில் வருது. இன்னொரு அறிவிப்பில் ஒருவர் மீது ஒருவன் பொறாமை கொள்வது, குரோதம் கொள்வது, இப்படி இருந்தாலும் அல்லாஹ் உங்களுடைய பாவத்தையும் நீங்கள் நைட்டு ஃபுல்லாக வெளித்து லைலத்துல் கத்ரில் வணங்கினாலும் உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இதெல்லாம் நம்முடைய ஆயுள்களை அதிகரிக்கக்கூடிய விஷயமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த விஷயம். அதே மாதிரி ஹதீஸிலே வருகிறது, ஒரு மனிதன் 3வது விஷயம் நம்முடைய ஆயுளை அதிகப்படுத்தக்கூடிய விஷயம் என்னென்னா
சதக்காக்களையும் தர்மங்களையும் அதிகமாக ஒரு மனிதன் வழங்குகிற காலமெல்லாம் அவன் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பிலே இருந்து கொண்டிருப்பான். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்கிறாங்க, முத்தஃபகுன் அலைஹி, அதாவது புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த சூரிய கிரகணத்தின் போது ஃபஇதா ரஐத்தும் ஸாலிக, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபதுல்லாஹ, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க, வ கப்பீரு, தக்பீர் சொல்லுங்க, ஒ சல்லு, அதே மாதிரி அதுக்குன்னு ஒரு தனியாக தொழுகை இருக்கிறது, அந்த தொழுகையை நீங்கள் தொழுங்கள், ஒ தசத்தகு, அடுத்து சொன்னாங்க கடைசியாக சதக்கா செய்யுங்கள். தர்மங்கள் நம்முடைய தலை காக்கும் அப்படின்றது பழமொழி மட்டுமல்ல, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கிஃப்ட், அன்பளிப்பாகவும் அதை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா மார்க்கம் நமக்கு அதைத்தான் சொல்லி காட்டுகிறது. அதே மாதிரி இப்னு தக்கீக் ஈர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, ஒரு மனிதன் தனக்கு வரக்கூடிய சோதனைகளையோ தனக்கு வரக்கூடிய கஷ்டங்களையோ நீக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் என்று சொன்னால் அவன் சதக்காக்களை அதிகமாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். தினமும் காலையில் 2 மலக்குமார்கள் இறங்குறாங்களாம், யார் உன்னுடைய பாதையில் சதக்கா செய்கிறாங்களோ, செலவு செய்கிறாங்களோ அவங்களுக்கு நீ பரக்கத்து செய். யார் உன் பாதையில் செலவு செய்யலையோ அவனுடைய செல்வத்திலே அழிவை ஏற்படுத்தும் தினமும் துவா செய்கிறாங்களாம். அப்போ முடிந்தது தினமுமாவது நாம் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். தினமும் செய்யவில்லை என்றால் எப்போது நம்மிடத்திலே பணம் இருக்கிறதோ அப்போது கூட நாம் என்ன செய்யலாம், சதக்காக்களை கொடுத்து அதனுடைய நன்மைகளை பெற்றுக் கொள்ளலாம். எனவே வல்ல ரஹ்மான் நாம் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.